அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லட்சியம் டெஸ்ட் பேட்சோட தேர்வு 5 நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்துட்டு 8வது தமிழ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். 100 கொஸ்டின்ஸ் தமிழ் இருக்குது. ஆன்சர் கீ 1 பை 1 பார்த்துடலாம். மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கும். இது என்ன பொருளை குறிக்கும்? ஆக்குறது தான் குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணைகள் எவை? தலை வணங்கு, அது 3ஆம் வேற்றுமை தொகை, கரெக்டு. கம்பர் பாடல், கம்பரது பாடல், சொந்தம் கொண்டாடுனா அது 6ஆம் வேற்றுமை தொகைக்கு வரும். ஸோ கம்பரது பாடல் அவரோட பாடல் தான், அதுவும் கரெக்ட் தான். மலைவில் அருவி 2ஆம் வேற்றுமை தொகை, மலையின் கீழ் விழும் அருவின்னு இதுக்கு பொருள் சொல்லலாம். அப்போ இல் வந்தால் இது 5ஆம் வேற்றுமை தொகையில் வரலாம். ஆனால் இது 2ஆம் வேற்றுமை தொகைன்னு போட்டிருக்கு. அப்போ இது தவறு. மலை குகை 5ஆம் வேற்றுமை தொகை போட்டிருக்கு. மலையின் கண் குகை அப்படின்னு சொல்லுவோம். கண் வந்தால் 7ஆம் வேற்றுமை தொகை போடணும். பட் இங்கே 5ஆம் வேற்றுமை தொகைன்னு போட்டிருக்கு. அதனால் இதுவும் தவறு. இங்கே பொருந்தாத இணை தான் கேட்டிருக்கிறோம். அப்போ 3, 4 பொருந்தலை. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருமானால் அதனை டேஸ் என்பர். அது என்னென்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, இவன் எக்ஸாம்பிளுக்கு கரும்பு தின்றான், கரும்பு தின்றான்னு எழுதுவோம். கரும்பு தின்றான். இதில் கரும்பு தின்றான் அப்படின்ற தொடரில் ஒரு உறுப்பு மறைந்திருக்கு. அது என்ன உறுப்புனா கரும்பை தின்றான் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. மறைந்து பொருள் தருது. அதான் இரு சொற்கள். கரும்பு தின்றான் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருமானால் அதனை என்ன சொல்லுவோம்னா தொகைநிலை தொடர். எதனால தான் இதுதான், இந்த 2 கரும்பு தின்றான், இந்த 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு கரும்பை தின்றான், அது மறைஞ்சு வருது. அதனால் இது தொகைநிலை தொடர்னு சொல்லுவோம். அப்போ தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்னா, குயில் கூவியது, குயில் கூவியதுன்னு போடுறோம். அப்போ இதில் வேற்றுமை உறுப்பே இல்லை, ஆனால் பொருள்படுது. ஸோ வேற்றுமை உறுப்பே இல்லாமல் வர்றது தொகாநிலை தொடரில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். காக்கை உட்கார பழம் விழுந்தது போல். இது தற்செயலாக விழுந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. தற்செயல் நிகழ்வுன்னு சொல்லலாம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. கிணறு வெட்டும் போது பூதம் கிளம்பும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ எதிர்பாராத நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல், பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல், ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை நீங்கள் கொட்டி விட்டிங்கன்னா ஒன்று சிறுசாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும். ஒற்றுமையின்மையை குறிக்கும். ஸோ அதுதான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விண்ணம் என்பதன் பொருள். விண்ணம் சேதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மெல்ல நடந்து வந்த பையனை கண்ட இத்தொடரில் கீழுள்ள 4 ஆப்ஷனில் எதெல்லாம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2 வினையச்சமும் 1 பெயரச்சமும் வந்துள்ளது. அப்போ 2 வினையச்சம் என்னது? மெல்ல நடந்தான், அப்புறம் நடந்து வந்தான். இது 2 வினையச்சம். அப்போ பெயரச்சம் என்னது? வந்த பையன். இது பெயரச்சம். ஸோ ஆப்ஷன் பி தான் பொருந்தி வந்திருக்கு. அதான் சரியும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் டேஸ் புள்ளி வரும். என்ன புள்ளி வரும்? முக்கார் புள்ளி வரும். ஆப்ஷன் பி கரெக்ட். முக்கார் புள்ளி. எப்படின்னா, தொகைச்சொல்லை விரிச்சு எழுதுறதுனா எப்படின்னா, முக்கணி அப்படின்னு எழுதுகிறோம். அப்படின்னா இந்த 2 புள்ளி வைப்போம், இப்படி 2 புள்ளி வைப்போம். மா பலா வாழை, இந்த 2 புள்ளி தான் முக்கார் புள்ளின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் மயங்கலிப்பிழை நீங்காத தொடரே காண்க. கீழ்கண்டவற்றுள் மயங்கலிப்பிழை அப்போ மயங்கலிப்பிழையோடு இருக்கிற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இதுதான் வேண்டாத செடி. அதை கலைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தலா வரும். பொதுலகர பள்ளிக்கு வர்ற லாவன்ட்டு வரும்.
மீன் பிடிக்க உதவுவது வலை, இது கரெக்ட் தான். அளித்தல் என்றால் கொடுத்தல், கரெக்டு. ஆசையாக தின்பது வெல்லம், இதுவும் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக, இது போற்றுகன்னு வரும்போதே தெரியுது இது வேங்கோல் வினையற்றை பற்றி சொல்லுது. விளைவு, வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வேங்கோல் வாக்கியம். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கமும் கூட. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் சரியான அகரவரிசையை தேர்க, இது வந்துட்டு உயிரெழுத்துக்கள் வரிசைக்காக தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஸ்டினை போடலாம். இதில் வந்து ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவண்ணா. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் விழி வேற்றுமை பற்றி தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் விழி வேற்றுமை பற்றி தவறானது எது? படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அமைப்பதே வந்து விழி வேற்றுமை. விழி வேற்றுமைக்கு தனியாக உறுப்பு கிடையாது. விழி வேற்றுமையில் பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதே அண்ணா என்றும் புலவர் என்பதே புலவரே என்றும் மாற்றி வழங்குவது விழி வேற்றுமையாகும். ஸோ இதில் வந்து தவறானது கேட்குறாங்க, எதுவுமே தவறு இல்லை, எல்லாமே சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் மயங்கொலிப்பிழை நீங்கிய தொடரை காண்க. இதில் மயங்கொலிப்பிழை நீங்கிய தொடர் பார்த்திங்கன்னா மூங்கிலை குறிப்பது கலை, அழித்தல் என்றால் இல்லாமல் செய்தல், உள்ளம் என்பது மனம், ஆற்றின் ஓரம் என்பது கரை. இது ஒன்று தான் கரெக்டு, மற்றதெல்லாம் தவறு. மூங்கிலை குறிப்பது கலை, இந்தலாம் வரும். அழித்தல் அப்படின்றது வந்துட்டு அழிக்கிறது, இந்த தமிழுக்கு ஒரு அழி வரும். உள்ளம் என்பது மனம், 2 சுழி வரும். ஸோ கரை இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் ஒரே பொருளை தரும் நேரிணை இல்லாத எது? ஆன்சர் என்னென்னா பச்சை பசேல். சீரும் சிறப்பும் ஒரே பொருள், பேரும் புகழும் ஓங்கி உயர்ந்த, 3மே வந்து ஒரே பொருளை வந்து தருது. இதில் பார்த்தீங்கன்னா இணைச்சொற்கள் 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரி இணைன்னு இருக்கா. இதில் வந்து நேரிணைன்னு பார்க்கும்போது சீரும் சிறப்பும் பேரும் புகழும் வந்துடும். எதிரிணை பார்க்கும்போது இரவு புகழ் உயர்வு தாழ்வு வரும். இதில் வந்து செறிவை குறித்து வருவன செரி இணை எனப்படும். பச்சை பசை, வெள்ளை விளையர் இதெல்லாம் வந்துட்டு செரி இணையில் வரும். அங்கே கேட்டிருக்கிறது நேரிணை. ஸோ அதில் வந்துட்டு பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசேல் அப்படின்றது வந்து செரி இணை வரையினால இது வந்து பொருந்தாது. அதான் ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொச்சை சொற்கள் சரியான சொற்கள். இதில் வந்துட்டு தவறான இணை எதுன்னு பார்க்குறோம். தவறான இணை பார்க்கும்போது இடது பக்கம் இடப்பக்கம் சரி. தாவரம் தாவாரம், இது வந்து தாழ்வாரம்னு சொல்லுவாங்க. தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தாவரம் முடியாது, இதுதான் தவறு. கடப்பாறை கடப்பாறை, கோடாலி கோடரி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மூவிடத்துக்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அல்லாதவை எவைன்னு கேட்குறாங்க. எதுனா ஆப்ஷன் டி மொழி. இது புக்கில் இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள். வேறு, உண்டு, இல்லை ஆகிய மூவிடத்துக்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்களாகும். அப்புறம் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை காண்க. சரியான அகரவரிசை கச, இக்குங்கு, இச்சிஞ்சி, இத்து, இந்து, இப்பு, இம்மு. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டாக தெரியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் எழுதிய பாடல், இதுதான் கரெக்டு. வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வினைமுற்று அப்புறம் தொடருது. வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். அப்போ 3 4 2 1 தான் வந்துட்டு சாரி 4 3 2 1 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணதாசன் பற்றி தவறான குற்ற காண்க. முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கவியரசு கண்ணதாசன் 24/6/1927 அன்று சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியன் முதலிய புனைப்பெயர்களில் கதை, கட்டுரை, கவிதைகள் எழுதி வந்தார். தென்றல், தென்றல் திரை, சண்டாமாருதம், முல்லை, கண்ணதாசன் முதலிய பத்திரிகைகளை நடத்தியவர். 4வது, இவர் அமெரிக்கா சென்றிருந்தபோது 17/10/1981 அன்று இயற்கை எழுதினார். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவறானது கேட்டிருக்காங்க. எதுவுமே தவறில்ல, எல்லாமே சரிதான். கீழ்கொண்டதில் தவறான இணை எது? நூல் த்ரெட்டு சரி, தோல் பதனிடல் டேனிங் சரி, சாயமேற்றுதல் டையிங், ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாங்கள் படிக்க வேண்டியது புத்தகங்கள் இவை அல்ல. இவை அல்ல. மணிமேலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன. இது அல்ல வராத அன்று. ஓகே, ஆப்ஷன் பி கரெக்ட். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. உங்களோடு மணிமேலே செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். இது வந்துட்டு மணிமேலேருந்து படற்கையில் பெண்பாலில் வருது, அதனால் அல்லல் போடுறோம். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. குற்றியலுகிறம் இத்தொடரை எவ்வாறு பிரிப்பது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத தொடர் எது? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, அதை செய்தது நான் அன்று. பகைவர் நீவீர் அல்லை. பொருந்தாத தொடர் வந்து பகைவர் நீவீர் அல்லீர் வரும். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு பொருந்தலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மட்பாண்டம் திரிதல் விகாரம். மரம், மரம் கூட்டல் வேர் மரவேர், அப்போ இது கெடுதல் விகாரம். மணிமுடி, மணி இயல்பாக புணர்ந்திருக்கு, இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு தோன்றுதல் விகாரம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்மை ஒருமை நான் அல்லேன். நான் அல்லேன் கரெக்டு. முன்னிலை ஒருமை நீ அல்லை, அல்ல வராது, நீ அல்லைன்னு வரும். நீ அல்லை. முன்னிலை ஒருமை நீ அல்லை. பலவின்பாலில் தான் வந்துட்டு அல்ல வரும். படற்கை பலபால் அவர் அல்லர் கரெக்டு. படற்கை ஒன்றன்பால் அஃது அன்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மற்றெல்லாம் கட்டலாம். இதில் வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகாதது எது? ஓமை தொகையில் வல்லினம் மிகும், உருவகத்தில் வல்லினம் மிகும், திசைப்பெயர்களில் வல்லினம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை அறிக. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர் அல்லர். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். இதுதான் வந்துட்டு கரெக்டு. இது எங்கே வரும்னா படற்கையில் பலர்பாலில் வரும். சித்தர்கள் வந்துட்டு படற்கையில் பலர்பாலில் சொல்லும்போது அல்லர் அப்படின்றத வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து, கல்லில் நாள் உரித்தல் என்னும் மரபு தொடர்பான பொருள் எது? கல்லில் நாள் உரித்தது இயலாத செயல், அது முடியாது. நீண்ட காலமாக இருப்பது என்னது? ஆயிரங்காலத்து பயிர். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, அது என்னது? கண்ணை மூடிக்கொள்ளுதல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பு அறிதல். வெந்து உலர்ந்து வினையச்சங்கள். மேலும் இது ரெண்டுமே வினையச்சம்தான். இது வந்து மேலும் மென்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா இந்த இந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்லினத்தில் வரும், அதனால் இது மென்தொடர் குற்றியலுகம் கரெக்டு. முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம். குற்றியலுக சொல்லில் ஈற்றியல் எழுத்து மெல்லினமாய் அமைவது மென்தொடர் குற்றியலுகரம். இதுவும் கரெக்டு.
அப்போ ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனை என கூறியவர் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் பி ஔவையார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே ஒரு குற்றெழுத்தை தனக்கு முன் பெற்று வரும் வல்லின உகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முற்றியலுகரம். எப்படின்னா பசு. முற்றியலுகரத்தில் என்னென்னா அதோட மாத்திரையோட அளவு வந்து குறைவே செய்யாது, முழுமையாக அப்படியே ஒலிக்கும். ஸோ முற்றியலுகரத்தில் இந்த உகரத்துக்கு முன்னாடி வந்து குற்றெழுத்து தான் வரும். இதே நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயிரும். ஸோ பசு இது வந்துட்டு முற்றியலுகரம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் மெய் முதல் புணர்ச்சி எது? மெய் முதல் புணர்ச்சி. இப்போ சிலை அழகு இருக்குல்ல, இந்த சிலை அழகை பிரித்தா என்ன வரும்? சிலை கூட்டல் அழகு. அங்கே வந்து ஆ வருது, சிலை கூட்டல் அழகு ஆ வருது உயிரெழுத்து. இந்த மண் அழகை பிரிங்க, மண் கூட்டல் அழகு, அங்கேயும் உயிரெழுத்து ஆ வருது. பொன்னுண்டை பிரிங்க, பொன் கூட்டல் உண்டு, அந்த ஊ வருது, அதுவும் உயிரெழுத்து. பொற்சிலை, பொன் கூட்டல் சிலை, இச்சை பிரிச்சை அப்படின்னா இச்சு கூட்டல் ஈ. அப்போ இங்கே வந்து மெய் முதல் வந்திருக்கு, அதனால தான் ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட். 2 சொற்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. கீழ்கொண்டவர்களுக்கு சரியான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நாடகக்கலை தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நட என்பதன் வினைமுற்று. இது எல்லாத்துக்குமே தெரியும், நடந்தான். அடுத்து கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. இது சொல்லி பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், புக் பேக்கும் கூட. ஆப்ஷன் டி யூ கரெக்ட். நெக்ஸ்ட் பொறுத்துக. குற்றியலுகரம் வகை குற்றியலுகர சொல். வன் தொடர் குற்றியலுகரம், அதாவது வல்லினம் கசட தபர இந்த டா இருக்குது. அப்போ பாட்டு தான் வன்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம் தொங்கு எங்கென்ன நம்மன இந்த இங்கு வருது. ஸோ இது மென்தொடர் குற்றியலுகம். இடைத்தொடர் குற்றியலுகம் எரல வளல. ஸோ இது ஆப்ஷன் 2 வந்துட்டு சார்பில் ரா வருது, அதான் இடைத்தொடர் குற்றியல். உயிர் தொடர் குற்றியலுகம் இந்த பாவை பிரித்தோன்னா இப்பு கூட்டல் ஆன்னு வரும். ஸோ இதான் வந்து இந்த உயிரெழுத்து வந்துருக்கு இல்லையா, அதனால் இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆப்ஷன் 4 1 2 3 ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தலைக்கொரு பழங்குடி என்ற தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர் என்னென்னா சினை. தலை வந்துட்டு சினைக்குள்ளே தான் வரும், அதனால் சினை ஆகுபெயர். அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வல்லினமை எழுத்துக்கள் ஆறும் டேசை இடமாக கொண்டு பிறக்கும் மார்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மார்பு. இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் கழுத்த இடமாகவும் உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்த இடமாகவும் மெய்யெழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்க இடமாக கொண்டும் பிறக்கும். ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். அதாவது ஒருமையில் வந்துச்சு அப்படின்னா தனதுன்ற யூஸ் பண்ணணும், பன்மையில் வந்துச்சு அப்படின்னா தமது அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். இதில் ஆன்சர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி மாணவன் தனது கையால் பரிசை பெற்றுக்கொண்டான், இதுதான் கரெக்டு. அப்போ இதுவும் மாணவரும் ஒருமை தான், தலைவரும் ஒருமை தான். அப்போ ஏன் இது வரலை இது வருது அப்படின்னா தலைவர் அப்படின்றது வந்து மரியாதையின் காரணமாக இது வந்து பன்மையாக வந்து கருதப்படுகிறதுன்னு புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்கியூஷன் போகலாம். சிதம்பரம் சென்றான் என்பது எந்த வேற்றுமை தொகையின் கீழ் வரும்? சிதம்பரத்துக்கு சென்றான், அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் விகார புணர்ச்சியில் பொருந்தாதது எது? விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினாலே 3 இது சொல்லுவாங்க, தோன்றுதல், திரிதல், கெடுதல்னு சொல்லுவாங்க. பணம் கூட்டல் பை, பணப்பை. அப்போ இது வந்து திரிதலில் வருது. பனை கூட்டல் மரம், பனைமரம், இது வந்து இயல்பு புணர்ச்சியில் வருது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், இது இயல்பு புணர்ச்சியில் வருது. பணம் கூட்டல் மரம், பனைமரம். பால் கூட்டல் குடம், பார்க்குடம்னு வரும், இதுவும் திரிதல் புணர்ச்சியில் வருது. அடுத்து மாட்டு கொட்டகை, மாடு கூட்டல் கொட்டகை, மாட்டு கொட்டகை, இது தோன்றுதல் விகார புணர்ச்சியில் வரும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின்.
பல்லுயிர் பிரித்தெழுதுக. பல கூட்டல் உயிர் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். கொடு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளரின் பெயரை உருவாக்குவ. ஆப்ஷன் டி கொடுத்தவன் தான் கரெக்ட். தொகை மரபு சொற்களில் தவறானதை காண்க. மக்கள் கூட்டம்தான். மக்கள் கூட்டம், ஆநிறை, ஆட்டு மந்தை, யானை கூட்டம். தவறானது பார்த்தா எதுவுமே இல்லை. ஆப்ஷன் ஏ கரெக்ட். கீழ்கண்டவற்றில் தவறான பிரித்து எழுதுகையினை காண்க. நல்லினம் நன்மை கூட்டல் இனம், தீயினம் தீமை கூட்டல் இனம், மொழிவதாம் மொழி கூட்டல் ஆவதாம் இல்லை, மொழியாவதாம் மொழியாவதாம் மொழியாவது மொழியாவது கூட்டல் ஆம்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி வந்து தவறு. முன்னீர் 3 கூட்டல் நீர் கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வினை மரபு தொடர்களில் தவறான இணை எது? சோறு தின் பால் பருகு தண்ணீர் குடி இலை பெறு. சோறு வந்துட்டு உண்ணு, முறுக்குக்கு தான் தின் வரும், முறுக்கு தின்னு. ஸோ ஆப்ஷன் தவறானது பார்க்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாகு பெயர் முல்லை வாங்கி வா. காலவாகு பெயர் கார் அறுத்தான். குணவாகு பெயர் வெள்ளை உடுத்தினான். தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். சுண்டல் விற்றான், பொங்கல் உண்டான். இதெல்லாமே தொழிலாகு பெயரில் தான் வரும். அல் தள்ளுன்னு முடிஞ்சாலே வந்து தொழிலாகு பெயரில் வந்து போட்டுடலாம். வெள்ளை உடுத்தினான் குணவாகு பெயர், நிறத்தை வடிவத்தை இதெல்லாம் குறித்தா அப்படின்னா குணவாகு பெயரில் வந்து போட்டுடலாம். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4, 1, 2, 3. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். கருத்தவாகு பெயர் அல்லாத சொற்றொடர். ஆப்ஷன் டி நான் சமையல் கற்றேன். குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஆமாம், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. மெல்ல நடந்தான், இதில் என்ன காலம் இருக்குது? இதில் காலத்தையே சொல்ல முடியாது. அதனால் இது கரெக்ட் தான். செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய யாரும் வெளிப்படையாவது திறநிலை வினைமுற்று. ஓகே. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். வேங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வீழ்த்தல் வேண்டிய பொருள் ரெண்டுமே சரிதான். இங்கே வந்து தவறானது கேட்டிருக்கோம். ஸோ தவறானது ஏதும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுது ஏலாதி. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏலம் கூட்டல் ஆதி. எல்லாரும் ஆப்ஷன் ஏ போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது குறில் தான் எடுத்துருக்கு. முதல் எழுத்து வந்து குறில் எழுத்தாக தான் இருக்குது. பட் ஏலம் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக வந்தால் தான் அது கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் வேற்றுமை அவன் யார்? மூன்றாம் வேற்றுமை மரத்தால் ஐ ஆள். ஐந்தாம் வேற்றுமை கல்வியில் ஐயாளுக்கு இன் அது கண். ஏழாம் வேற்றுமை கிளையின் கண். கரெக்டு. அப்போ 4, 3, 2, 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கரெக்டு. பாடும் பாடல் என்னும் தொடர் பெயரெச்சத்தின் கீழ் வரும். ஆமாம், எதிர்கால பெயரெச்சம். எழுதிய கடிதம் என்னும் தொடர் குறிப்பு பெயரெச்சத்தின் வரும். இல்லை, குறிப்பு வினையெச்சத்தின் கீழ் வரும். இல்லை நான் எழுதிய கடிதம் வந்துட்டு நார்மல் பெயரெச்சத்தின் கீழ் தான் வரும். சிறிய கடிதம் வந்து குறிப்பு பெயரெச்சத்தின் கீழ் வரும். ஸோ ஆப்ஷன் 1, 2 சரி, 3, 4 தவறு. இங்கே தவறானது கேட்டிருக்காங்க. 3, 4 தவறு. ஆப்ஷன் சி. அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறான சொல்லும் பொருளை காண்க. காளான் அப்படின்னா காற்று இல்லை, யமன். பொருள் என்னென்னா யமன். மற்றதெல்லாம் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடருது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். நான் வாங்கிய நூல் இது அன்று. இவேன்னு வந்தால் அது பன்மையாயிரும். அப்போ இவேன்னு வரும்போது நீங்கள் அல்ல போட வேண்டியிருக்கும். ஸோ இதுன்னு வந்ததுனால ஒருமையை குறிக்குது. அன்று ஒருமை தான். இதுக்கான ஆன்சர் வந்து சி, நான் வாங்கிய நூல் இது அன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கும்? ஆயுத எழுத்து வந்து தலை இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்த கொஸ்டின்,
முதல் மற்றும் 7ஆம் வேற்றுமை உறுப்புகள் இல்லை. முதல் மற்றும் 7ஆம் வேற்றுமைக்கு உறுப்புகள் இல்லை. ஓகே, இல்லை, இது தவறு. ஏன்னா முதல் 7ஆம் இல்லை, 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்புகள் இல்லை. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் உறுப்புகள் இடம்பெறாமல் மறைந்து பொருள் இருந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஓகே, எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளது வெளிவேற்றுமையாகும். தவறு. பாவை வந்தால் என்பது என்னும் தொடர் முதல் வேற்றுமையாகும். சரி. ஸோ அப்போ 2ம் 4ம் சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், தாவர உறுப்பு பெயர்களில் தவறானது எது? ஈச்ச ஓலை தான் வரும், தென்னை ஓலை தான் வரும், மா இலை தான் வரும், பலா இலை தான் வரும். எல்லாமே கரெக்டு தான். தவறானது பார்த்தா எதுவுமே ஆப்ஷன் ஏ கரெக்ட். தாயோடு குழந்தை சென்றது. தாயோடு குழந்தை சென்றது உடன் நிகழ்ச்சி பொருளில் வர்றது வந்துட்டு 3ஆம் வேற்றுமை தொகையில் வரும். உடன், தாயுடன் குழந்தை சென்றது, தந்தையுடன் மகன் சென்றான். இந்த மாதிரி உடன் அப்படின்ற உடன் நிகழ்ச்சி பொருள் வர்றது 3ஆம் வேற்றுமை தொகையில் வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். இலக்கியம் பிரிக்கும் முறை ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இலக்கு கூட்டல் இயம். மரபு சொற்களின் அடிப்படையில் பின் வரும்னவற்றில் எது சரியானது? இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். ஆட்டு பட்டி, குயில் கூவியது, கழுதை கத்தியது. அப்போ எது கணைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரை கணைக்கும். குதிரை கணைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல்லை பொறுத்துக்கணும். கல்வெட்டு எபிகிராபி, ஒளியன் ஃபோனமி, சித்திரெழுத்து பிக்டோகிராஃபி, ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலரிட்டிவ் ஃபோனட்டிக்ஸ். அப்போ 4, 2, 1, 3 தான் சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மீசைக்கும் கொழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞர் அல்லான் என பாடிய கவிஞர் யாருன்னா கவிஞர் முடியரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டதில் தவறானது. தவறானது உலக இயற்கை நாள் அக்டோபர் 3 தான், உலக வனவள நாள் அக்டோபர் 6, உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 4 இல்லை, அக்டோபர் 5. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின். தொகை மரபு சொற்களில் சரியானவற்றை காண்க. குருவி கூடு ஓகே, சிலந்தி வலை கரெக்டு, எலி வலை கரெக்டு, கோழி கூடு. கோழி கூடு வராது, கோழி பண்ணை. கோழி பண்ணையில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வள்ளி படித்தனல் என்பது முற்றச்சம். வள்ளி படித்தனல் என்பது முற்றச்சம். இதை பார்த்தீங்கன்னா வள்ளி படித்தனல் எப்படி பொருள்படுதுன்னா வள்ளி படித்தால் அப்படின்னு பொருள்படுது. ஆனால் இங்கே படித்தனல் வருது. அப்போ வள்ளி படித்தால் தான் வரணும், ஆனால் படித்தனல்னு வருது. அப்போ ஒரு வள்ளி என்பவளுக்கு படித்தால் அப்படின்ற ஒரு வினைமுற்றை கொண்டு முடியாமல் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவதன் காரணமாக இது முற்றச்சத்தின் கீழ் வருது. அதாவது முற்றச்சம் அப்படின்னா என்னென்னா ஒரு வினைமுற்றை கொண்டு முடியாமல் அதுக்கு பதிலாக வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் முற்றச்சம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வல்லுருவம் என்ன சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? வன்மை கூட்டல் உருவம். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் பன்மொழிக்கு சான்று அல்லாத எது? உயர்ந்து ஓங்கி தான், நடு, மையம், இமிசை, ஞாயிறு எல்லாமே ஒரு பொருள் பன்மொழி தான். மாடு முனை ஒரு பொருள் பன்மொழியில் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பறவைகளின் ஒளிமரபு சொற்களை காண்க. கோழி என்ன செய்யும்? கூவுமா? கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜி போப் 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கரெக்டு. ஜி போப் தனது 80வது வகையில் 1900ஆம் ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். கரெக்டு. ஜி போப் இறந்த ஆண்டு 1908 பிப்ரவரி 11. ஜி போப் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உரையும் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் எனது தமது இறுதி முறியில் எழுதி வைத்தார். கரெக்டு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. தவறானது எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மூன்றாம் வேற்றுமை ஆள் வரணும். மண்ணால்
குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 5ஆம் வேற்றுமை இல்லை 4ஆம் வேற்றுமையில் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு ஐயால் கூ வரும்ல, ராமனுக்கு தம்பி லக்குவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் இல்லு வந்தால் 5ஆம் வேற்றுமை தொகையில் வரும். ஏவுதல் கலை சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை தொகை பாரினது தேர், சொந்தம் கொண்டாடுது பார்த்தீங்களா, 6ஆம் வேற்றுமை தொகையில் வரும். பாரினது தேர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 1 4 2. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருளுக்கேற்ற வினை மரபுகளில் தவறானது. விளக்கை ஏற்று கரெக்டு, தீ மூட்டு கரெக்டு, தயிர் கடை கரெக்டு. இது ஏன் தப்பு தெரியுமா? கோலம் போடல, கோலம் இடு, கோலம் இடு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பயனில்லாத கலைநிலத்துக்கு ஒப்பாவார்கள் அப்படின்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னா படிக்காதவங்களை, அதாவது கல்லாதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? இர் இல் இரு மெய்களும் மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. ஓகே. இல் என்பது மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இல்லை, தடித்து தடவுவதால் பிறக்கிறது வந்துட்டு பள்ளிக்கு வர இல். இந்த இல்லு வந்துட்டு தடித்து நொறுக்குவதால், தடித்து நொறுக்குவதால். இது மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து நொறுக்குவதால் பிறக்கும். அப்போ தடித்து தடவுவதால் தவறான இணை இதுதான். இர் இன் ஆகிய இருமைகளும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும். கரெக்டு. ஈ என்பது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. மற்றதெல்லாம் கரெக்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொற்றடி வந்தால் என்னும் தொடரில் தொடி என்பது வளையல். ஓகே. அடுத்த கொஸ்டின். சுண்டல் விற்றான் என்பது என்ன ஆகுபெயர்னு கேட்குறாங்க. அது வந்து தொழில் ஆகுபெயர். அல்லு தள்ளுன்னு முடிஞ்சாலே வந்து தொழிலில் வந்துடும். ஸோ அது தொழில் ஆகுபெயர். அடுத்த கொஸ்டின். காலங்காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சத்தை டேஸ் என்பனா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. காலங்காட்டும் இடைநிலை பாயிர புலி, பாய்கின்ற. இடைநிலைனா என்ன? கிறுக்கின்ற ஆணுன்ற, இதைத்தான் வந்து இடைநிலைன்னு சொல்லுவாங்க. பாயிர புலி, பாய்கின்ற புலி, இதெல்லாமே வந்துட்டு வினைத்தொகையில் தான் வரும். ஸோ அந்த இடைநிலை வருது. புலி, பாய்கின்ற புலி பெயரச்ச விகுதி. மறைந்து வரும் பெயரச்சத்தை டேஸ் என்பன வினைத்தொகை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பசுவின் ஒளிமரபு என்ன? பசு வந்து கதரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவசர குடுக்கை. அவசர குடுக்கைனா எண்ணி செயல்படாமை, கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல், கண்ணை மூடிக்கொண்டு, ஆராய்ந்து பாராமல், கல்லில் நாரி உரித்தல், இயலாத செயல். இப்போ இதில் ஆன்சர் என்னென்னா 3 1 4 2. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசரது அவரது டேஸ் காப்பாற்றும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா குற்றமற்ற ஆட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. அது எப்படி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துது? ராமனுக்கு தம்பி லக்குவன், சாரி அது வராது. கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். இது ரெண்டில் உள்ள வேற்றுமை உறுப்பு வந்து ஃபஸ்ட்டு தொடரில் பார்க்கும்போது கபிலர் பரணரை புகழ்ந்தார். அப்போ பரணரை அந்த அங்கே ஐ போடுறோம்ல, கபிலர் பரணரை புகழ்ந்தார். ஓகே. இதில் இந்த வேலையில் வந்து கபிலர் வந்து பரணரை புகழ்ந்திருக்காருன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஸோ உறுப்பை வந்து மாற்றி வைக்கிறோம், கபிலருக்கு வைக்கிறோம். கபிலரை பரணர் புகழ்ந்தார்னா அது அப்படியே டோட்டலாக பொருள் வந்து மாறிவிடுது. இந்த மாதிரி தான் வந்து பெயர் சொல்லின் பொருளை வந்து வேறுபடுத்துது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கற்றவற்றில் சரியானதை காண்க. இக்கு இங்கு ஆகிய மெய்களும் நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. இச்சு இஞ்சு ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. இட்டு இன்னு ஆகிய இருமைகளும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. இத்து இந்து ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடிய நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. எல்லாமே சொல்லிட்டு சரிதான். அடுத்த கொஸ்டின். அறுவர் என்பதன் பொருள் வந்துட்டு தமிழர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உரிமை பொருளில் வரும் வேற்றுமை உறுப்பு 6ஆம் வேற்றுமை உறுப்பு கம்பனது பாடல்.
அந்த மாதிரி. உரிமை கொண்டாடும், சொந்தம் கொண்டாடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விலங்குகளின் இளமை பெறலில் தவறானது. யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, குதிரை கன்று வராது, குதிரை குட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செடி கொடி மரங்களின் தொகுப்பிடத்தில் சரியானவற்றை காண்க. ஆலங்காடு. ஓகே. சவுக்கு தோட்டம், சவுக்கு தோப்பு. தென்னந்தோட்டம், தென்னந்தோப்பு. பலாத்தோப்பு, அது கரெக்டு. ஸோ 1 4 சரி, சரியானதான் கேட்டிருக்கேன். ஆப்ஷன் டி கரெக்ட். மெல்ல வந்தான் என்பது எந்த எச்சத்தின் கீழ் வரும்? மெல்ல வந்தான் குறிப்பு வினையெச்சம், பார்க்கும்போதே தெரியுது. இதில் காலத்தை காட்டலை, 2 சொல்லுமே வினைச்சொல்லாக இருக்குது. ஸோ அதனால் குறிப்பு வினையெச்சம். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட சொல் 5ஆம் வேற்றுமை தொடரின் கீழ் வராதது எது? தலையில் இழிந்த மயிர், இழந்த, இது இழக்கிறத பற்றி சொல்லுது. 5ஆம் வேற்றுமை தொகையின் கீழ் தான் வரும். பாம்பின் நிறம் ஒரு குற்றி, ஒற்றுமை சொல்லுது. இதுவும் 5ஆம் வேற்றுமை தொகையில் தான் வரும். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லையை சொல்கிறதுனால இதுவும் 5ஆம் வேற்றுமை தொகையில் தான் வரும். சிலுவடை பாடுவதில் வல்லவர் காலமேகம், இது ஏதுன்னு சொல்கிறாங்க. அதனாலும் 5ஆம் வேற்றுமை தொகையின் கீழ் தான் வருது. ஸோ வராததுன்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே வரும். வராதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் என்னும் தொடரில் வந்துள்ள சொல்லுறுப்பு. இது கொண்டு அப்படின்றது தான் சொல்லுறுப்பாக வந்திருக்கு. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது ஆப்ஷன் பி நெல். அடுத்த கொஸ்டின். தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முழுவதில் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் யாருன்னா ராபி சேதுபிள்ளை. அடுத்த கொஸ்டின். வினை முற்று தொடர், வினை முடிஞ்சு அதுக்கடுத்து தொடர் வருது. அது யாருன்னா வந்தான் ராமன், வந்தான் ராமன். விழித்தொடர் கண்ணா வா. பெயரச்ச தொடர் உடைந்த நாற்காலி. வினையச்ச தொடர் வந்து நின்றான். அப்போ ஆப்ஷன் 4 3 1 2 ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூலிக்காக வேலை என்பது எந்த வேற்றுமை தொடரில் வரும்? ஐ ஆல் கூ, அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்கண்ட சொல் பாரதிதாசன் பற்றி சரியானவற்றை காண்க. இவரின் இயற்பெயர் சுப்பிரத்தினதாசன். அப்படியா? இல்லை, இவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம், கனக சுப்பிரத்தினம். அப்போ சுப்பிரத்தினதாசன் யாரோட இயற்பெயர்னு கேட்டிங்கன்னா சுரதா, சுரதாவோட இயற்பெயர். இவர் புதுவையில் வாழ்ந்த கனகசபையில் அக்குமையினருக்கு மாணாக 29/8/1891 பிறந்தார். கரெக்டு. இவர் முதலில் பாடிய பாடல் எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்னும் தொடங்கும் பாடலின் மூலம் பாரதியார் கவிதா மண்டலத்தில் இணைந்தவர். கரெக்டு. இவர் இயற்றிய பாண்டியன் பரிசு காப்பிய வகையில் அடங்கும். கரெக்டு. ஸோ 2 3 4 சரி, ஆப்ஷன் சி கரெக்ட். திக்கெட் என்பது கலைச்சொல் தருக. திக்கெட்னா புதரு, பட் அப்படின்னா மொட்டு, ரிச்சட் அப்படின்னா மலைமுகடு, வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் 2ஆம் வேற்றுமை தொகை அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் 2ஆம் வேற்றுமை தொகை அல்லாதது எது? புகை மனிதனுக்கு பகை, மனிதனுக்கு இது 4ஆம் வேற்றுமை தொகையில் வந்துடுது. அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகையில். கரிகாலன் கல்லனே கட்டினார், கோவலன் மதுரையே அடைந்தான், பெரியார் மூட நம்பிக்கையிலே ஒழித்தார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டதில் தவறான இணை எது? சபை திடல், இதுதான் தவறு. அப்போ சபைக்கு என்ன வரும்னா அவைன்னு வரும். சாதம் சோறு, பூஜை வழிபாடு, விபூதி திருநீர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். முடியரசின் பூங்குடி என்னும் காவியத்துக்காக தமிழ் அரசு பரிசு வழங்கிய ஆண்டு? ஆப்ஷன் சி 1966. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. யாழ்கோடு அன்ன கொளல் கனைகொடிது வினைபடு பாலல் செவ்விது ஆங்கு. இதில் ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. கனைகொடிது யாழ்கொடிது செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
காட்டை அழித்தான். இது வந்து அழித்தான். ஆப்ஷன் சியில் இருக்குது. புலியை போன்றவன். ஒற்றுமை, ஒத்தல், கூலியின் பொருட்டு வேலை. பொருட்டு 2. என்னுடைய வீடு, சொந்தம் கொண்டாடுறது, என்னுடையது. 6ஆம் வேற்றுமை சொல்லுறுப்பு. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஆப்ஷன் பி கரெக்ட். ஓடு கட்டளையாக இருக்குது. ஏவல்னாலே கட்டளையில் வரும் ஓடு. அப்போ செல்க கட்டளையில் இல்லையா, வாழ்க வாலியெல்லாம் கட்டளையில் இல்லைன்னா இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று கீழே வந்து வரும். ஓகே, இதோட 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.